இலங்கையின் தென் மாகாணத்து முஸ்லீம்களுக்கு மத்தியிலே அண்மையில் பேசும் பொருளாக ரோட்டுக்கு வந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு நான் லைட்டாக கோந்து இன்றைக்கு சேர்க்குறேன். அது ரோட்டுக்கு வர பேசி தான் நான் பேசுகிறேன், நீங்களும் பார்த்துப்பீங்க. ஆனால் யார் ரோட்டுக்கு வந்த, ஏன் வந்த, என்ன பிரச்சனை எடுத்துக்கொண்டு வந்து பேசின, என்ன பாஷையில் பேசின, அது ஆரம்பத்தில் ஒளிபரப்பாக்கின ஊடகம் எது, இதுக்கு பின்புலம் என்ன என்றெல்லாம் பார்க்கும் பொழுது இலங்கை இதிகாச வரலாறிலே கிட்டத்தட்ட ஒரு 14 தசாப்த காலங்களையும் தாண்டி, கிட்டத்தட்ட 142 வருடங்களையும் தாண்டிய தென் மாகாணத்தினுடைய வலியாமம் என்று சொல்லக்கூடிய வெலிகம எங்கள்ட புகாரி தக்கியா அங்கே ஒரு நிர்வாக பிரச்சனை தான் ரோட்டுக்கு வந்த போட் பிடிச்ச சிங்களத்தால் பேசினேன். ஊடகம் வெளியே போட்ட ஊடகம் ஹிரு சுப்பீரி ஊடகம். இதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு அலசி சொல்லிட்டு போகிறேன். நான் முகமது இஸ்மத் வத்தல உணுப்பிட்டிலிருந்து இந்த 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் மாதம் 23 ஞாயிற்றுக்கிழமை விடிஞ்சு அதிகாலையில் 12:17 வெலிகமையில் இயக்கக்கூடிய வரலாறு சான்று கொண்ட புகாரி தக்கியா அங்கே தான் பாரி மദ്രസാவோ என்னமோ ஒன்று இருக்கு. நான் நினைக்கிறேன் நான் சரிண்டு, இல்லாட்டி அதை சரிப்படுத்திக்கோங்க. அப்துல் ரஹ்மான் ஆபில் அவர்கள் நடத்தக்கூடிய பாரி மദ്രസா, அந்த புகாரி தக்கியா உருவாக்கம் இந்த 2026லேருந்து பின்னுக்கு போங்க 142 வருஷம். 1884ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட. யாரப்பா இதை ஆரம்பித்து அந்த காலத்தில் ஸ்ரீலங்காவில் தென் மாகாணத்தில் வலியாமத்தில் யார் இதை ஆரம்பிச்சு? இமாமுல் அரூஸ் என்று அழைக்கப்படக்கூடிய குத்துபு ஜமான் மாப்பிள்ளை லெப்பா ஆலிம் என்ற அந்த மூத்த மாமேதை மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட இதுதான் ஆரம்ப தரவு. இந்த குத்துபு ஜமான் மாப்பிள்ளை லெப்பா ஆலிம் என்று அழைக்கப்படும் இமாமுல் அரூஸ் ஒரு அறிஞர். இவர் 1816 துவக்கம் இந்த உலகத்தில் 1898 வரைக்கும் வாழ்ந்த என்று தான் கணக்கு போட்டிக்கிங்க. இவர் ஓர் எழுத்தாளர், ஓர் அறிஞர், ஓர் கவிஞர், ஓர் மத போதகர் மற்றும் சீர்திருத்தவாதி. அவர் அர்வி என்று சொல்லக்கூடிய அரபு தமிழ் இலக்கியத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பாளராக இருந்த ஒரு மாமேத. இவர் காதிரியா சூஃபி வரிசையின் கிளையான அரூசியத்துல் காதிரியா தரீக்காவை ஆரம்பித்து நிறுவியவர். எவ்வளோ எல்லாம் செஞ்சுக்கிறார், எப்படிப்பட்டவர், எப்போ என்னங்கெல்லாம் இப்போ சொல்லிக்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த மார்க்க மாமேத 1816 காயல்பட்டினம், திருநெல்வேலி மாவட்டம், மெட்ராஸ் பிரசிடென்சி, பிரிட்டிஷ் இந்தியா அந்த பாதியில் பிறந்து வளர்ந்த எங்களெல்லாம் சில சரித்திரங்கள் வரது. பிரிட்டிஷ் என்று வாரதெல்லாம் அந்த காலத்தில் இந்த அரசாங்கங்களோடு ஏதோ இந்த தொடர்புகளை வச்சு எழுதப்பட்டது. தமிழ்நாடு கீழக்கரை என்றெல்லாம் வருது. இந்த மனிதன் அந்த காலத்தில் அங்கேருந்து இங்கே வந்து ஆரம்பித்த புகாரி தக்கியா மாஷா அல்லாஹ் இன்றைக்கி 142 வருஷம் எங்களுக்கு வரலாறு பேசுகிறதுக்கு மிஞ்சிக்கு இன்னமும் அல்லாஹ் அதை வழிநடத்தி கொண்டிருக்கிறான். எங்கட நாட்டில் இன்றைக்கு வாழ்கிற முஸ்லீம்களுக்கு முசீபத்து 2 டிசைனில் தான் வரும். முசீபத் ஒன்று, இந்த முஸ்லீம் சமூகம் ஆன்மீகம் இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து இந்த ஆன்மீக ரீதியில் இந்த சமூகத்தை 1க்கு 2க்கு 3க்கு 4க்கு பல கிளைகளாக பிரிச்சிக்கி. இது 1வது முசீபத். அல்லாஹ் உண்டு, இறுதி நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டு, குர்ஆன் உண்டு, மௌத்து உண்டு. அப்போ என்னத்துக்கு இவ்வளோ கிளை? சந்தேகமில்லாத குர்ஆன், தெளிவான குர்ஆன், இறுதியில் இறக்கப்பட்ட குர்ஆன், அனைவர்களுக்கும் கைட்லைன் இதுதான், உலகத்தினுடைய முடிவு இதுதான், அல்லாஹ்வால பூர்த்தியாக மார்க்கம் இது இஸ்லாம். அப்போ என்னத்துக்கு இவ்வளவு கீழே?
தௌஹீத் தப்லீக் ஜமாத் இஸ்லாம் தரிகா அந்த ஜமாத் இந்த ஜமாத் இன்னும் குட்டி போட்டுக்கொண்டு பெருகி கொண்டே போறே. அல்லாவோட நெருக்கப்படுத்தவா தூரப்படுத்தவா? இவ்வளவு ஜமாத்துகள் சேர்ந்து ஆன்மீகத்தை போதிச்சு மக்களை அல்லாவோட தொடர்பு படுத்தினது கூடயா, சமூகத்தை ஒத்துமைப்படுத்தினது கூடயா என்று பார்த்தா அல்லா விட்டு மக்கள் தூரமாகறாங்க, தீனை விட்டு மக்கள் தூரமாகறாங்க. சங்கையான தெளிவான மார்க்கத்தை சந்தேக கண் கொண்டு பார்க்குறாங்க. அந்த நிலைமையை இந்த ஆன்மீகம் என்கிற வட்டத்தில் வர மக்கள் தான் பிரித்து 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 அடித்து குடித்து சண்டை பிடிச்சி எங்களை பிரிச்சு. இது ஒன்றாவது முசீபத். மார்க்கத்தில் பிழையும் இல்லை, அல்லாஹ்ல பிழையும் இல்லை, அல்லாஹ் இறக்குன சங்கையான குர்ஆனில் பிழையும் இல்லை, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுல பிழையும் இல்லை. இதை கொண்டு வந்து சேர்க்கிறவனோட பிழை. அடுத்தது முசீபத் எது தெரியுமா? அரசியல். யுஎம்பி, என்பிபி, ஜேவிபி, எஸ்எல்பிபி, இப்படி டெலிஃபோன், எஸ்எல்எம்சி, ஏசிஎம்சி, குதிரை என்று இன்னும் பெருகி கொண்டு தான் போகுது. இவ்வளவு அமைப்புகள் கட்சிகள் திறந்து இந்த நாட்டை ஒத்துமைப்படுத்தினாங்களா, வளர்த்தாங்களா, மேலே கொண்டு போனாங்களான்னு பார்த்தா ஒரு கொடைக்கு நாடு நாசம், மக்கள் மோசம். நாடு நாசம், மக்கள் மோசம், வாழ கஷ்டம். எல்லாரும் சேர்ந்து செஞ்சு கிழிச்சு எங்களை பிரித்து அடித்து கொண்டு செத்தே தான் மிச்சம். இலங்கை வாழ் முஸ்லீம்களுக்கு இன்றைக்கு எங்களுக்கு தந்திக்கிற பட்டம் சந்தேக கண் கொண்டு பார்க்குற பட்டம், தீவிரவாதிகள் என்று பார்க்குற பட்டம். தாடியை வச்சா, முகத்தை மூடுனா, தலையில் தொப்பியை போட்டா, ஜுப்பா உடுத்தா, ஸ்கூலுக்கு முன்னுக்கால பேக் ஒன்று தொங்க போட்டு 2 தேனை நடந்தா இவன் தீவிரவாதியோ தெரியா என்று தான் பார்க்குறேன். மதரசாக்களை போய்த்து செக் பண்ணுறதும், பாடத்திட்டங்களை செக் பண்ணுறதும், எல்லா ஜமாத்தை செக் பண்ணுறதும், வாட்ஸ்அப் குரூப்புகளுக்குள்ளுக்கு வந்து செக் பண்ணுறதும், ஒவ்வொரு கிதாபுகளை செக் பண்ணுறதும், சங்கையான குர்ஆனை கொண்டு போய்த்து குப்பையில் வீசி வச்சிக்கிற நிலைமையும் உருவாவினது இந்த ஆன்மீகம், இந்த அரசியல். இது 2 முடிவால் தான் இது வந்து நின்றிக்கு. எங்களுக்கு ஆன்மீகத்தில் பிழையும் இல்லை, அரசியல் தேவை மோசம் இல்லை, ஆனால் அது மோசமாக்கப்பட்டிக்கு. ஹைர். அண்மையில் வலியாமத்தில் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த எங்களுடைய ஈமானிய சகோதரங்கள், நல்ல மக்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் ஈமான் அப்படியே புழிஞ்செடுத்து ஐக்கும், மார்க்கம் மீக்கும், அடையாளம் மிரிக்கும், கலாச்சாரம் மிரிக்கும். 142 வருஷத்துக்கு முந்தி இமாமுல் அரூஸ் குத்துபு ஜமான் மாப்புலலிப்ப ஆலிம் வார நேரத்தில் இந்த தீன் பலஹீனமானதாக இந்திக்கும். இப்போ செழிச்சிக்கு. அப்போ ஏன் சண்டை? ஏன் ரோட்டுக்கு வந்த? ஏன் போட் பிடிச்ச? ஏன் சிங்களத்தால் பேசின? ஏன் இருளாக பேசின? இதுதான் பாயிண்ட் உங்களுக்கு தரப்போகிறேன். இதுதான் பாயிண்ட். இப்போ அரசியல் உள்ளுக்கு பூந்திக்கு. பள்ளி நிர்வாக பிரச்சினை புகாரி தக்கியா. பள்ளி நிர்வாக பிரச்சினை. ரோட்டுக்கு வந்த, போட் தூக்கின, சிங்களத்தால் பேசின, துவேச ஊடகத்தில் பேசின, அவன் தான் போட்ட. அரசியல் பூந்திக்கு. டைம் வரக்குள்ள சொல்கிறேன். அத்தோட அந்த மக்களை எழுப்பி குழப்பி எடுக்கிறதுக்கு தப்லீக் தரீக்காவை பிணைஞ்சு விட்டிக்கு நடுவில் தான் பிரச்சனை. எனவே இந்த சுருக்கமான விவரத்தை ஒரு 8-10 நிமிஷத்தில் உங்களுக்கு தந்த கூடிய சீக்கிரம் விவரத்தை தருவேன். தயவு கூர்ந்து இதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தீன், நாம் மனிதர்கள், நாம் இலங்கை வாழ் முஸ்லீம்கள் எங்களோட அன்பு நபி காட்டின வழி நடக்கணும். மஸ்ஜிதுகளுக்குள்ளால் உள்ள பிரச்சனை ரோட்டுக்கு வந்து சந்திக்கு வந்து சிங்களத்தில் பேசி இரு ஊடகத்தில் போட்டு ஆயிரக்கணக்கான கருத்துக்களை சிங்கள பெரும்பான்மை சகோதரங்கள் பச்சை தூசணத்தால் பதிவு செஞ்சு தான் நான் பார்த்தேன். அதை எனக்கு வாசித்து காட்டேலாம், உங்களுக்கு கேட்கமேலா. எங்களை சொல்கிறான், உங்களுக்கு இந்த நாட்டில் நாங்கள் அளவுக்கு மிச்சம் இடம் தந்துட்டோம், என்னடா தர்த்திரியம், தொலைஞ்சி போங்கன்றானோ, பச்சை தூசணத்தால் பேசுகிறானோ. இந்த சம்பவங்களை 142 வருஷத்துக்கு முந்தி இமாமுல் அரூஸ் குத்துபு ஜமான் மாப்புலலிப்ப ஆலிம் இப்போ கண்டாருன்னு சொன்னால், நான் ஏன் இதை ஆரம்பித்தேன், என்ன நோக்கத்தில் ஆரம்பித்தேன் வாப்பா,
எவ்வளோ பலகீனமான லெவலில் இந்த தீன் நாங்கள் ஆரம்பிக்கிறது, ஏன் இப்படி சண்டை பிடிக்கிறீங்க? நிர்வாக சண்டை சூழ்ச்சி, சமூகத்தை பிரிக்க தௌஹீத் தப்லீக் ஜமாத் இஸ்லாம் தரிகாங்கிற பிளவுகள் நிர்வாகங்களுக்கு உள்ள அந்த பிரச்சனைக்கு உள்வாங்கப்பட்டிருக்கு. மக்களை பிளவுபடுத்துகிற அரசியல் பூந்திக்கு. எனவே இந்த தகவலை இதுக்கு இப்போ பேசினது வரைக்கும் உள்ள தகவலை சமூகப்படுத்து. வலியாமத்து சமூகமே, ரோட்டுக்கு இறங்கி போட் பிடிச்ச சமூகமே, அதுவும் அல்லாமல் வெளியேந்து நியூஸை பார்த்து கொண்டிருக்கிற சமூகமே, ஒத்துமை படுறதுக்கு பள்ளியுள்ளுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ செய்யுங்க. ஒத்துமையை சீர்குலைக்கிறதுக்கு, முசீபத்தை உருவாக்குறதுக்கு இந்த ஆன்மீகத்தையும் அல்லாஹ்வுடைய இல்லத்தையும் நீங்கள் பாவிக்க வானம் என்ற பணிவான தாழ்மையான வேண்டுகோளுடன் இதை முதலாவது பதிவாக வச்சுக்கோங்க என்று சொல்லிக்கொண்டு விடை பெறும் நான் முகமது இஸ்மாயில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.